நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது மற்றும் கோச்சாரத்துடைய நிலைகள்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது 80% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு வந்து என்னைக்கு பிறகுது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கன்னியா லக்னம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடத்துடைய அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு செயல்களையுமே நீங்கள் நிறுத்தி நிதானமாக எடுத்து வைக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு விஷயத்தை டக்குன்னு நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் எல்லாமே காசு பணம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து லாஸ் ஆகிறது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. அதாவது லாபம் வரதும் லாஸ் ஆகிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 7.5 சனி வந்து பார்த்திங்கன்னா சில பேரை வந்து சிந்திக்க விடாது, சில பேருக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாண்டாலே இந்த வருடம் வந்து 2026 நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. பொதுவாகவே உழைப்பாளிகளுக்கு வந்து சனி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலை ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. இந்த 7.5 சனியை தவிர்த்திட்டிங்க அப்படின்னா மீதி எல்லா கிரக நிலையும் நல்ல சாதகமான நிலையில் தான் இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் 2026 வந்து பயிற்சி ஆகி உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் வராரு. அதுவும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியை வந்து பார்த்துருவார். அப்போ 7.5 சனி பாதிப்பு இருக்காது. இந்த 6 மாத காலம் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 7.5 சனியுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது. அது போக லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும், நிறைய வருமானத்தை. அதாவது இந்த வருடம் வந்து நீங்கள் பிறக்கும்போதே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு எழுதிக்கிங்க. அதை வந்து செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை ஈட்டில கை மேலே உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு தொழில் மூலிமா இருக்குது. நிரந்தர வருமானம் உண்டு. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்களில் இருந்திருப்பீங்க, என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் தான். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு, ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம் தான். இந்த 2026 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல டைமு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்மார்த்தமாக எந்த ஒரு விஷயத்தை விரும்புனீங்களோ அந்த விஷயத்தை செய்யும்போது கட்டாயம் அதை நம்மளை கைவிடாது, காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து என்னென்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும், உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் முதலீடுக்கு காசு பணம் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுற மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான பலன்கள் வந்து உடனடியாக கிடைக்காவிட்டாலும் ஆனால் கட்டாயம் கிடைக்கும். சனி 6ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்களை பற்றி புரணி பேசக்கூடாது, அதாவது ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் சனியோடைய தாக்கம் இருக்கனால எல்லாமே கால தாமதப்படுத்தும். சில பேருக்கு வந்து பணிச்சுமை அதிகமாயிரும். சில பேருக்கு வந்து பிடிக்காத வேலை, நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அதை வந்து இந்த சனியோடைய தாக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா 12 உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும்,
உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஒர்க் பர்டன் ஒர்க் பர்டனு இல்லைன்னா அதாவது பணிச்சுமை அதிகமாக கொடுத்துருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா பிடிக்காத இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்த உங்கள் மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சரிங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தேடி வரும்போது மாற்ற முடியாது, கிரக நிலைகளை மாற்ற முடியாது. மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. ஸோ நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு எந்த லெவல்லையும் பாதிப்பே கொடுக்க மாட்டார். சனியோடைய தாக்கங்கள் இருக்குது, அதாவது 7.5 சனினால் உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் மாலை வேளையில் வந்து என்னென்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுவார். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அந்த பாதிப்புகள்லாம் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். இது வந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடச்சிரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். படிப்பு அதாவது 7.5 சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஞாபக மருதி மந்த நிலையை கொடுத்துரும். ஆனால் கரெக்டாக தேர்வில் வெற்றி பெறது, அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள், ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போது படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தானாக வந்துடும். அதாவது கல்வி ஸ்தானம், அதே மாதிரி புத்தி கூர்மை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நல்ல அமைப்புகளை தான் தேடி தருவார். படித்து முடித்தோன்னே ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இந்த 2026 உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சில பேர் வந்து படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, சில பேர் படிப்புக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிடும். இந்த வருடம் வந்து இந்த யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் படிக்கிறீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. 3ஆம் இடம் இன்டர்வியூ, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு நல்ல பதவி உறுதியாக இருக்குது. ஜூன் 2026க்கு மேலே பதவி ஸ்தானத்துக்கே குரு வராரு. ஜூன் 2026க்கு மேலே பதவி ஸ்தானத்துக்கே குரு வரதுனால கட்டாயம் உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உண்டு. பதவி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்சியராக இந்த சோம்பேறித்தனத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நல்லபடியாக ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக மாறுறதுக்கு எல்லா நன்மைகளும் இருக்குது. எல்லா கிரக சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது, அதே மாதிரி குருவும் பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் அந்த ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு மேசராசியில் இருக்குது. நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து இந்த வாய்ப்பை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், குருவோடைய பார்வை 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கு இருக்குது. அதனால் வந்து ஜூன் மாதம் 2026க்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் குருபலம் உங்கள் ராசிக்கு இருக்கனால இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீக்கி இந்த குருபலம் வந்து உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து குருபலம் இல்லாமல் போகுது. 7ஆம் இடத்துக்கு களத்திர ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வையை மற்ற எந்த கிரகங்களுடைய பார்வையும் இல்லாதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கவங்களாம் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். அவங்களுடைய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும். நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த மார்ச் மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி யார்? செவ்வாய். அவரே அஷ்டமத்துக்கு அதிபதி ஆகிறாரு. செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி, அஷ்டமத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அவர் ராகுவோடு சேர்றாரு. இந்த மார்ச் மாதத்துலேருந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் பிப்ரவரி லாஸ்ட்லேருந்தே இருக்கணும். 4 மாதம்னு வச்சுக்கோங்க. கவனமாக இருக்கணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் ராகுவும் 11ஆம் இடத்துல சேருது. அப்போ வந்து அந்த சேர்ந்து எதை பார்க்குது? 5 பார்க்குது. ஆள் மனசு பாதிக்கிற மாதிரி ஏற்படும். ஆள் மனசு எதனால்? நம்மனவங்களே
கஷ்டப்படுத்துறது, உங்களுக்கு பிடித்தமானவர்கள்னால கஷ்டமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரேக்கப் ஆகிறது, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே கோச்சாரத்தில் ராகுவோடு சேரும்போது சர்ஜரி கண்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த ராகு அடுத்தது மார்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாரு அப்படின்னா சனியும் செவ்வாயும் சேரக்கூடியது. மீன ராசிக்கு போகும்போது மீனத்தில் ஆல்ரெடி சனி இருக்கார். அப்புறம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் சேரும்போது சனி செவ்வாய் கிரக இணைவு நல்ல இணைவு கிடையாது. பொதுவாகவே வந்து கிரகங்கள் வந்து எந்த கிரகம் உங்களுடைய ஜனன காலத்தில் சனியும் செவ்வாயும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் சேரும்போது இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும். பொதுவாகவே போராட்ட வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வாங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்த அமைப்பு தான். கிரகம் உங்களுக்கு ஜனனகாலத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கோச்சாரத்துலேயே அதே இது இருக்கும்போது ஒவ்வொரு முடிவுமே யோசித்து எடுக்கணும். நிதானம் தவறக்கூடாது, டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது. இல்லை அப்படின்னா கட்டாயம் அதுக்குண்டான பின்விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் பலனை சொல்லி எனக்கு எந்த விஷயம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. நீங்கள் இதை பார்த்து ஒருத்தராவது ஐயோ இந்த மாதிரியா அப்படின்னு கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் சனியும் செவ்வாயும் சேரும்போது ரொம்ப பார்த்து இருங்க. ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல சேர்ந்து 6ஆம் இடத்தை வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, நோய் நொடி, அதனால் அதுவும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் விபத்து கண்டம் நிகழலாம், அல்லது வாய் வார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். வீட்டில் வெளியில் ஒர்க்கு ப்ரெஷர் ஆகி வீட்டுக்கு வருவீங்க, வீட்லேயும் சண்டை சச்சரவுங்கும் போது ஏதாவது ஒரு விஷயங்கள் பெருசாக நிகழலாம். வாய் வார்த்தைகள்னால சண்டை முத்தி போகலாம், அதனால் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். எது வேணால் நடக்கலாம். அதனால் பொறுமையாக ஒரு 4 மாதம் கையாண்டிட்டிங்கனாலே இந்த 2026 உங்களுக்கு நல்ல வெற்றியும் நிறைய காசு பணம் வருமானத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வெற்றி வாய்ப்புகளை தேடுறதும், புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேமை செட் பண்ணக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி நல்ல அவார்ட் கிடைக்கிறது, நிறையா வாய்ப்புகள். சின்ன வாய்ப்புங்கிறத விட்டுறாதீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு மூலிமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சின்ன வாய்ப்பை கூட மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது அரசாங்கத்துறையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சேரும்போது நீங்கள் உங்களோட வேலையில் கரெக்டாக இருந்தாலும் உயர் அதிகாரிகள் போய் அங்கே போய் நீங்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு, அதாவது அவங்கக்கிட்ட கையூட்டு வாங்குங்கிறத இன்டைரக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கி மாட்டிக்க கூடாது. ஸோ அதனால் எதுவுமே ரிட்டன் ஆர்டரில் கொடுக்காம நீங்கள் செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களை வந்து சேர்ந்துடும். எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும், பேரும் புகழும் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நிதானம் இழந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படியே சரிஞ்சிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பதவியில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒருத்தர் ஏழரை சனியில் அரசியலில் ரொம்ப பிரசித்தியாக வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகம் இப்படி எப்படி இருந்தாலும் சரிங்க, அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யும்போது மிகப்பெரிய லெவலில் கட்டாயம் நீங்கள் வந்துட முடியும், ஜெயிக்க முடியும். அந்த காலத்தில் கால சூழ்நிலைகள் அரசருக்கு ஜாதக யோகம் எப்படி இருந்தாலும் சில யாகங்கள், வேள்விகள், பரிகாரங்கள்லாம் செஞ்சு எத்தனையோ போரில் வெற்றி பெற்றிருக்காங்க. போர் அப்படிங்கிறது எலெக்ஷன் தான். ஸோ அதனால் அரசியல்வாதிங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு. ஏழரை சனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய நன்மைகள் இருக்கும். என்ன வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாகும். உங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமும் தேவை. குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்கிட்ட வந்து நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணுறது, உங்கள் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சனி செவ்வாய் சேரும்போது அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு வெளியில் ஆறுதல் தேடினீங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள், தெரியாத நபர்கள் சோஷியல் மீடியாவில்
ரீல்ஸ் பார்க்குறதோடு வச்சுக்கணும். மற்றபடி எந்த இன்ஸ்டாகிராம் போய் சேட் பண்ணுறது இது மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத பரிச்சயம் இல்லாத ஆப்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிடுங்க. அதுதான் வந்து இந்த 2026 உங்களை சேஃபாகவும் வச்சுருக்கோம். 2வது நீங்கள் அடுத்த கெரியரில் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கவும் செய்யும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இந்த வருடம். உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத பிளான் பண்ணிங்கன்னா தொட்டதெல்லாமே வெற்றி. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. 4ஆம் இடத்துல 2026 ஜூனில் வந்து குரு பயிற்சி ஆயிடுவார். 4ஆம் இடத்துக்கு வராரு. வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உயில் சொத்துக்கள் இருந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறது, அந்த அமைப்பு இருக்குது. திடீர்னு பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தெய்வ பலமும் அனுகூலமும் இருந்துச்சு அப்படின்னா பினாமி உங்கள் பேரில் யாராவது ஒருத்தங்க உழைக்காத வருமானம் தான் பினாமியாக அந்த சொத்து எழுதி வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்க இறந்து அது மூலிமா உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவும் இருக்குது. அதனால் விரயங்கள் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த 2026ஆம் ஆண்டு வந்து மேச ராசிக்கு பண விஷயங்களில் காசு பண விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. தொழில் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு செயலையும் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர் அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துட்டிங்கனாலே போதுமானது. மீதி எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாகவும் சக்ஸஸாகவும் தான் அமையும். அனைவருக்கும் வந்து இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம் சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து நான் இப்போ சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை, அப்புறம் இப்போ கோச்சாரத்துடைய நிலை, அப்புறம் இப்போ என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து 80% கரெக்டாக தான் இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களோட ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2025 விட 2026 உங்களுக்கு நல்ல லாபம், காசு பணம், ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆண்டு வந்து குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சனி லாபஸ்தானம், அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தான் பணம், நமக்கு வரக்கூடிய பணம், தனம், வாக்கு, குடும்பம் எல்லாத்தையுமே அந்த ஸ்தானத்தில் குருவே இருக்கார். 11ங்கிறது என்னென்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆசை அபிலாசைகள் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ அது எல்லாமே 11ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி இருக்கார். சனி இருக்கக்கூடிய இடத்த வந்து விருத்தி பண்ணுவார். அது போக ரிஷப ராசிக்கு நல்ல ராஜ யோகத்தை செய்யக்கூடியவர் சனி. அதே மாதிரி ராகு 10ஆம் இடத்துலையும் கேது 4ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த 2026 டிசம்பருக்குள்ளே எல்லாமே டிக் ஆயிரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு இது இருக்குல்ல, ஒருத்தர் சொல்லுவாரல்ல, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு. அது மாதிரி உங்கள் எல்லா ஆசைகளுமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. சரி, புதுசாக நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு கொஞ்சமாக முதலீடு, அதாவது ராகுவோடைய தானியம் என்ன அப்படின்னா அந்த உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து. பொதுவாகவே உளுந்து இவ்வளோ போட்டு ஊற வச்சு ஆட்டினாலே பொதுன்னு இவ்வளோ வந்துடும். இவ்வளோண்டு போட்டால் இவ்வளோ வரும். அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை செய்கிறீங்க அப்படின்னா பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துக்குமே வந்து ராகு துணை நின்று நிறைய காசு பணத்தை சம்பாரித்து கொடுத்துடுவார். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், 11ஆம் இடத்துல 10 கூடையவர் 11ல் சனி இருக்கார்.
அப்போ நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி யாருக்காவது குரு திசையோ சனி திசையோ ராகு திசையோ என்ன திசை நடந்தாலும் சரி, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கை மேலே பலன்கள். இந்த 2026 உங்களுடைய வருடம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் வருஷம் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 2ல் இருக்க குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலில் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. நீங்களே வந்து முதலீடு பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகள். உங்களோட உழைப்பு, உங்களோட பணத்தை போட்டு முதலீடு நீங்கள் செய்யும்போது நல்ல காசு பணத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இது. நீங்கள் இவ்வளோ நாளாக தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல லாபம், நிரந்தர வருமானம், மாதம் ஒரு டார்கெட்டை வச்சு பண்ணிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வந்துடும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் கடன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக பேங்க்கில் போய் ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ் லோனுக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த தடவை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தொழிலுக்காக கடன் வாங்கினாலும் அதுவும் நிவர்த்தியாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் வருமானம் இது எல்லாமே உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. குரு 6ஆம் இடத்தையும் பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம், அதாவது திறமைகள்லாம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் யார் என்ன ஏது அப்படின்னு தெரியலனா கூட இப்போது நீங்களாக இதை செஞ்சீங்க, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு இந்த வருடம். நல்ல நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இதை விட பெரிய கம்பெனிக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது சூப்பரான டைம். அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும். இல்லைன்னா அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாகவே உங்களை கூப்பிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உறுதியாக இருக்குது. இதே மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்தையும் பார்க்குறாரு. அஷ்டமத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும். பொதுவாக அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயங்கள் இல்லை. ஆனால் குரு 2லேருந்து பார்க்குறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி இந்த மாதிரி அமைப்புகள் யோகங்களும் உண்டு. அதே மாதிரி முக்கியமாக உழைக்காத பணங்கள் அப்படிங்கிறது, லாட்ரி புதையல் அப்படின்னா உழைக்காத பணங்கள், பினாமி சொத்துக்கள். ஒரு பெரிய மனிதருக்கு நீங்கள் ஒரு பினாமியாக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பினாமியாக இருக்கலாம். அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் வர்றது, அதை ஹேண்டில் பண்ணுறது, அது மூலிமா நல்ல வருமானங்கள் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உயில் சொத்துக்களில் இருந்த யாராவது வந்து வழக்குகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள் மேலே வந்து என்னென்ன கேஸ் போட்டு ஜவ்வாட்டை இழுத்துட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே குரு 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் ரீதியாக எவ்வளோ மன உளைச்சல்கள் இருப்பீங்களோ அது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். முக்கியமாக வந்து சனியோடைய பார்வை அஷ்டமத்துக்கு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி உண்டு. அதே நேரத்தில் மருத்துவ செலவும் இருக்குங்க. வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் வந்து உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு டைம் வந்து உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து தேர் வடம் பிடித்து இழுத்துட்டு வாங்க. அது எந்த கோவிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும். சனி 8ஆம் பார்வையாக வந்து சனி வந்து 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் வந்து மருத்துவ செலவு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12, அதே மாதிரி 7 கூடையவர். அவர் வந்து சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் சேரக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் செவ்வாயும் சேருது. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிஷினரிஸு அதிலெல்லாம் அலட்சியம் கூடாது. அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சேருது. அப்போ வந்து என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ விரைய செலவு, ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி இருக்குது. உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான என்ன ஸ்டெப்போ எடுத்துருங்க.
விரயமாகுது, செலவாகுது. நீங்கள் சிக்கனம் பிடிக்கிறேன் அப்படின்னா சாதாரணமாக சில லட்சங்களில் செலவு பண்ணுறது அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் அந்த செலவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால. அதனால் அந்த டைமில் மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு 1000 500 அந்த மாதிரி செலவுகளோடு முடிச்சுக்கோங்க. டாக்டர் ஒப்பீனியன் ஆகுங்க. சில பேருக்கு சர்ஜரி கண்டம் இருக்குது. ஸோ அதனால் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கங்க. அதே மாதிரி தாயாருக்கு உடல் கண்டம் இருக்குது. அதாவது தாயாருக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால தாயாருக்கு மருத்துவ செலவோ அல்லது உயிருக்கு பிரச்சனைகள், அதாவது உயிர் கண்டம் சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ட அமைப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும். 5ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள். அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். சனியோடைய பார்வை வந்து உறவுகளிடையே வந்து சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது மனசுக்கு என்ன, சனியினாலே கசப்பு, அப்போது காதல்னால கசப்பான மனநிலையை கொண்டு வந்து கொடுத்துரும். பொதுவாகவே வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு காசு காதல் ரெண்டையும் எடுத்து வச்சா ஒரே நிலையில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மன சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காதல் பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா புதனோட வீட்டை சனி பார்க்குது. அதனால் யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை, நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கனாலேயே மனசளவில் கஷ்டப்படுறது, அவங்களால துரோகத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துரும். இந்த பிப்ரவரி கடைசி இதிலிருந்து மே மாதம் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது, ராகு கேதுவோடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த 2026ல் உங்களுக்கு ஏன் அதிக நன்மைனா, ஒரு கஷ்டம் வரும்போது மற்ற கிரக நிலைகள் உங்களை பேலன்ஸ் பண்ண இருக்குது. அதுதான் சந்தோஷம். சரி, அதனால் ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, வருட ஆரம்பத்தில் திருமண பிராப்தம் 7ஆம் இடத்தை வந்து எந்த கிரகமும் பார்க்கல. அதனால் உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்லை. ஆனால் ஜூன் 2026க்கு அப்புறம் குரு பயிற்சியாகி வராரு 3ஆம் இடத்துக்கு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் ஆவணி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண பிராப்தம் வந்துடுது. இந்த வாய்ப்பை வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணத்தில் வந்து இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி குருவோடைய பார்வை இருக்கனால குருபலம் பரிபூரணமாக வருது. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு எதை பார்க்குறாருன்னா 11ஐயும் பார்த்துறாரு, 7ஐயும் பார்த்து 11ஐயும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துலேருந்து எந்த இடத்த பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு. அப்போ என்ன, காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் இது வரைக்கும் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட பச்சை கொடி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களால் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மனதுக்கு பிடித்த நபர்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கு உண்டானது, யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறது, அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து ஒரு கேம்பஸ்லேயே போய் செலக்ட் ஆகி நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படித்து முடிச்சுட்டு இந்த நிறைய பேர் வந்து வேலை மாற்றம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வேலை மாற்றம் குருவோடைய 6ஆம் இடம் குரு பார்வை இருக்குது. அப்போ வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆவணி மாதத்துக்கு மேலே குருபலம் இருக்குது. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. அப்போ குருபலம் இருக்குது. குருபலம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து புதுசாக நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. இவ்வளோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த வீடு கட்டுறது வந்து வீடு வாங்குறது, ஒரு வீடு கட்டுறதெல்லாம் வந்து கனவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த கேது இருந்து இவ்வளோ நாளாக இருந்து பிரச்சனைகளை கொடுத்துட்ருப்பாரு. இந்த ஜூனுக்கு மேலே வந்து அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ரியல் எஸ்டேட்டை வந்து மீடியேட்டராக இருக்காங்க, கமிஷன் ஒர்க் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து நிறைய காசு பணத்தை அள்ளிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அவங்களோட அங்கீகாரம் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய
தொடர்புகள் எல்லாம் கிடைக்கிறது, அது மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, நல்ல கமிஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு பணம் பொதுவாக அரசாங்கத்தில் இருக்கவங்க நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான டைமு. இந்த டைமில் வந்து நீங்கள் தொட்டதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மக்களுடைய சப்போர்ட்டும் கட்சி தலைமையிடமும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மக்களிடையே நீங்கள் வந்து நல்ல பிரபலியமான யோகங்கள் இருக்குது. எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஐடி விங்கை வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வெற்றி வாய்ப்பு கையிலேயே வரும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கலைத்துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பு தான் வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய அதே மாதிரி மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு கலைஞர்னாலே வந்து மக்களால் அங்கீகரிக்கப்படணும், அவங்களுடைய பாராட்டு வேணும். அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஒரு சின்ன வீடியோ கூட மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகி அது மூலிமா நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது, அது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வருது. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலைத்துறை விஷயங்கள்லாம் பேசுகிறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன்.